இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, இது வரைக்கும் யாரும் கல்யாண மாலை வாங்க வரலையா? இல்ல சிவா, அங்க சேது கல்யாண மாலை வாங்க வந்திருக்கான். துளசி, என்ன சொல்றீங்க? இப்பதான் அத்தை சொன்னாங்களே, நீங்களும் தானே கேட்டீங்க. யாருமே கல்யாண மாலை வாங்க வரலையா? கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ரம்யா சேது மாலை வாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டாளே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த காலை ரெக்கார்ட் பண்ணீங்க தானே, அதை மறுபடியும் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. ஹலோ மாமா, இங்க சேது மாலை. சிவா, நான் அத்தை பேசுறேன்ப்பா. அந்த சேது இங்க வரலப்பா. நாங்க இங்கே தான் காத்துட்டு இருக்கோம். கல்யாண மாலை கேட்டு கூட இங்க யாரும் வரல. கேட்டீங்கல்ல, அத்தை அங்க சேது வரலன்னு தானே சொல்றாங்க. சிவா, நீங்க ஏன் முதல்ல இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க? உங்க பத்மா அத்தை பேசுறதுக்கு முன்னாடி அந்த சேதுன்னு ரம்யா ஆரம்பிக்கிறாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல, என்ன அர்த்தம்? அங்க சேது வந்திருக்கான். அந்த சமயத்துல நீங்க கால் பண்ணிருக்கீங்க. அந்த சந்தோஷத்துல ரம்யா வேகமா உங்ககிட்ட சொல்ல வரா. ஆனா அவகிட்ட இருந்து அவங்க போனை வாங்கி சேது வரலன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உண்மையிலேயே நமக்கு பதில் சொல்றதா இருந்தா யாரும் வரலன்னு தானே சொல்லணும். ஏன் சேது வரலன்னு சொல்றாங்க? நோ 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 துளசி, நீங்க இந்த விஷயத்துல தப்பா யோசிக்கிறீங்க. மற்ற விஷயத்துல வேணா எங்க குடும்பத்துல எங்க அத்தை, எங்க அக்கா எல்லாரும் மாறி மாறி நடந்துப்பாங்க. பட் காவேரி விஷயத்துல அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா காவேரினா எங்களுக்கு உயிர்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் உங்க குடும்பத்தை இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அங்க சேது வந்திருக்கான், மாலைய வாங்கியிருக்கான். சரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்திருக்காங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா ஏன் அத்தை அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்? சிவா, அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், காவேரிக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு உங்க அத்தை நினைக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி நினைக்கணும்? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க குடும்பத்தோட கோவம் மொத்தமும் ஜனனி மேல திரும்பும். ஜனனிய மலேசியாக்கே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பிட்டா அதுக்கப்புறம் ரம்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக தான். சரி, அந்த இன்னொரு காரணம் என்ன? அவங்களுக்கு நான் தோக்கணும். என் மேல இப்ப ஐயா நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம்லாம் மாறணும். என் மேல நம்பிக்கை இல்லாம போகணும். அதுக்காகவும் அவங்க இதை பண்ணுவாங்க. துளசி, நீங்க சொல்றதெல்லாம் என்னால சுத்தமா நம்பவே முடியல. காவிரி விஷயத்துல இப்படி இவங்கெல்லாம் நடந்துப்பாங்கன்னு யோசிக்கவே முடியல. அந்த சேது மாலை வாங்கியிருக்கான். அதுதான் அங்க நடந்திருக்கு. அத அவங்க மறைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இத நான் கும்பிடுற அம்மன் மேல ஆணையா சொல்றேன். இது சத்தியம். துளசி, நீங்க சொல்றது மட்டும் உண்மைன்னா ஜனனிக்கு இப்ப நடந்ததுதான் அவங்களுக்கும் நடக்கும். அதை நான் இப்பவே உங்கள்கிட்ட அடிச்சு சொல்றேன்.